வெல்கம் பேக் டு சேனல். நிக்கோலஸ் கேஜோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா மூவி தான் சிம்பத்தி ஃபார் த டெவில். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் ஓடிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரின்னு எடுத்துன்னா, டேவிட்னு ஒருத்தர், ஸோ அவருடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் அந்த டைம் வந்து டெலிவரிக்காக ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக கிளம்பி போயிட்டுருப்பார். சில பதற்றங்கள் ஸோ அவருக்குள்ளே இருக்கும். ஏன்னா பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்கள் நம்ம டேவிடை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் அந்த கார் ஜேர்னியில் திடீர்னு ஒருத்தர், ஸோ அதான் நம்ம நிக்கோலஸ் கேஜ், ஸோ கன் பாயிண்டில் நம்ம டேவிடை பிடிக்கிறாரு. ஸோ எதுக்காக இவர் அப்படி பண்ணுறாரு, ஸோ அவர் மிஸ்டேக்ஸான சம்பவங்கள் அப்படி என்ன பண்ண வந்தார் அப்படின்றதையும் ஸோ ரொம்ப டென்ஷன் ஃப்ளெஜ்டாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த சிம்பத்தி ஃபார் த டெவில். ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வாட்சபிள் மூவியாக எடுத்திருக்காங்க. மெயின் பாசிட்டிவ்ஸு இந்த படத்தோடைய அந்த எக்ஸ்ட்ரீம் டென்ஸான அந்த சீன்ஸ் தான். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி எப்படா அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபுல் டார்க்கு, ஸோ அதுவும் குறிப்பாக அந்த சீன்ஸ் எல்லாமே டார்க் சீன்ஸில் இருக்கிறனால ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதோடைய அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன்ஸுமே வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். அண்ட் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் கூட இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்தது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஸோ ஃபுல்லாமே ஒரு காருக்குள்ளே தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் காரில் தான் வருது. ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஓவராக பண்ணுற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடுமே இந்த படத்தில் ஒரு கேரக்டருமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வைலன்ஸுமே ரொம்ப அதிகன்ற மாதிரி சொல்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. ஸோ ஓவரால் இந்த படம் எங்கேஜிங்னு கேட்டிங்கன்னா, ஸோ மிக்சடு பார்ட் தான், ஏன்னா அவ்வளோ சொல்ல முடியாது. ஸோ ஆனால் டீசென்ட் லெவலில் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம சூப்பர் டென்சிங்காக போகும். அதுக்கப்புறம் நிறைய போரிங் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் ஓடிட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRS சீட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம்.